தமிழர்களை தாங்கும் விருதுகள். புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2026 ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை வர்த்தக மையம், நந்தம்பாக்கம், சென்னை. அண்மை செய்தி. கரூரில் நெரிசலில் இருந்தோர் குடும்பத்துக்கு வழங்கப்பட்ட அரசு வேலை ரத்துக்கு எதிரான வழக்கில் முக்கிய உத்தரவு வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது. கரூரில் அரசு வேலை ரத்துக்கு எதிரான வழக்கில் தற்போது முக்கியமான ஒரு உத்தரவு வந்திருக்கிறது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கரூரில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தவிக அரசு சார்பாக அரசு பணி வழங்கப்பட்ட நிலையில் கரூரில் நெரிசலில் இறந்தோர் குடும்பத்துக்கு வழங்கப்பட்ட அரசு வேலை ரத்துக்கு எதிரான வழக்கில் தற்போது உத்தரவு வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜு இணைந்திருக்கிறார். ராஜு, முழு விவரம். விக்னேஷ், இந்த கரூர் விவகாரத்தில் அரசு பணி ஆணை ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவர்களாக கருதப்படும் பிரபாகரன், செல்வகுமார், அதே போல ஆனந்த் ஜோஷி உள்ளிட்ட பலரும், அதே போல தமிழ்நாடு அரசு மற்றும் கரூர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் தொடர்ந்து இந்த மேல்முறையீட்டு மனுவில் தான் தற்போது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. வாதங்களை கேட்டிருந்த நீதிபதிகள் தற்போது இந்த வழக்கில் கரூர் அரசாணையை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற ஆணைக்கு இடைக்கால தடை விதித்திருக்கின்றனர். குறிப்பாக இந்த வழக்கு விசாரணையின் போது ஆஜரான தமிழ்நாடு அரசு சார்பாக பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக அரசின் கொள்கை முடிவில் உயர் நீதிமன்றம் எவ்வாறு தலையிட முடியும், அதே போல விசாரணை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை இல்லாத நிலையில் உயர் நீதிமன்றம் எவ்வாறு அதனுடைய அந்த அரசின் உத்தரவை ரத்து செய்ய முடியும் என்ற ஒரு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. அதே போல எதிர்மனுதாரர் சார்பாக உச்சநீதிமன்றம் தெளிவாகவே ஏற்கனவே இது போன்ற வழக்குகள்ல பல்வேறு வழிமுறைகளை கூறியிருக்கிறது. அதாவது அரசு வேலையை எவ்வாறு வழங்க வேண்டும், யார் யாருக்கு வழங்க வேண்டும், அதற்கான வழிமுறைகள் குறித்து ஏற்கனவே சுட்டிக்காட்டி பல்வேறு முக்கிய முந்தைய வழக்குகள்ல உச்சநீதிமன்றம் தெளிவாகவே தன்னுடைய அந்த தீர்ப்பில் வழங்கியிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி வாதங்களை முன்வைத்தனர். இதற்கு நீதிபதிகள் கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட சிலருக்கு, உயிரிழந்த சிலருக்கு குடும்பத்தினருக்கு அந்த வேலை வழங்குவதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதாவது எவ்வாறு இருக்கையில் வேலை வழங்கக்கூடாது என கூறுவதற்கு நீங்கள் யார் என எதிர்மனுதாரர்கள் கேள்விகளை எழுப்பினார். எனவே அரசு தரப்பினுடைய அந்த வாதங்களை கேட்டு பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தற்போது இந்த கரூர் அரசாணையை ரத்து செய்த உயர் நீதிமன்ற ஆணைக்கு இடைக்கால தடை விதித்தது மட்டுமல்லாமல் வழக்கில் இருக்கக்கூடிய எதிர் மனுதாரர்களான சீனி அகமது உள்ளிட்டோருக்கு பதில் அளிக்க நோட்டீஸ் தற்போது பிறப்பித்து வழக்கை ஒத்திவைத்திருக்கின்றார்கள். எனவே அடுத்த கட்ட அந்த வழக்கு விசாரணையின் போது இடைக்கால தடையை மீண்டும் நீக்குவதா அல்லது தடை தொடருமா என்ற விஷயங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். பதில் அளிக்க எதிர் மனுதாரர்களுக்கு தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கும் நிலையில வழக்கினுடைய மிக முக்கிய ஒரு தீர்ப்பாக தான் தற்போது இந்த உத்தரவானது பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், ராஜு, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றம் அரசு பணிக்கு அதிருப்தியை வெளிப்படுத்தி இருந்தாங்க. இப்போ அதை எதிர்த்து தான் உச்சநீதிமன்றத்தில் இப்போ இந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை மட்டும்தான் இப்போ வச்சிருக்காங்க. இப்போ நீதிபதி வேற என்னென்ன விஷயங்களை இதில் டிக்டேட் பண்ணியிருந்தாங்க? அதாவது கண்டிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய வாதங்கள் முன்வைத்திருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு சார்பாக அந்த உயர்நீதிமன்ற ரத்து செய்த கோரிக்கையை அந்த விசாரணையின் போது வைத்திருந்தார்கள். குறிப்பாக இந்த அரசு வேலை உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இந்த மனுவில் கூடுதலாக தங்களுடைய வாதங்கள் இருக்கும் என ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சார்பில் கூறியிருந்தார்கள். அதே போல அரசியலமைப்பு பிரிவு 162 கீழ் உள்ள நிர்வாக அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வேலைகள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு சார்பாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே போல நீதிமன்றமும் அனைத்து தரப்பினுடைய அந்த வாதங்களை பதிவு செய்திருந்தார்கள். அதே போல உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்தில் இது போன்ற அந்த வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. உயர் நீதிமன்றம் எதன் காரணமாக இந்த உத்தரவை வழங்கியிருந்தார்கள் போன்ற விஷயத்தை எதிர் மனுதாரர்கள் சார்பாக முன்வைத்தார்கள். எனவே அனைத்து தரப்பினுடைய அந்த வாதங்களையும் கேட்டு பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தற்போது இது அரசு, அதாவது இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட சிலர் உயிரிழந்து விட்டார்கள், அவர்களுக்கு அரசு வேலை வழங்குவதில் எவ்வாறு எந்த பிரச்சனை இருக்கிறது போன்ற கேள்விகளை முன்வைத்திருந்தார்கள். அதே போல இதில் வழங்கக்கூடாது என்று சொல்வதற்கு நீங்கள் யார் என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருந்த நிலையில மனுதாரர்கள், தமிழ்நாடு அரசு, எதிர் மனுதாரர்கள் என அனைத்து தரப்பினருடைய அந்த வாதங்களை பதிவு செய்து கொள்வதாகவும், அதே போல இதற்கு எதிர் மனுதாரர்களான சீனி அகமது உள்ளிட்டோர் பதிலளிக்க ஒரு நோட்டீஸ் ஆனது பிறப்பிப்பதாகவும், அதுவரை உயர்நீதிமன்ற அந்த ஆணைக்கு இடைக்கால தடை விதிப்பதாக நீதிபதிகள் தற்போது தடை விதித்திருக்கின்றார்கள். எனவே அடுத்த கட்ட விசாரணையின் போது இதற்கான அடுத்த கட்ட நகர்வு தெரிய வரும்.
ராஜு, இப்ப அரசு தரப்புல என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? ஏன்னா அரசின் கொள்கை முடிவுல தலையிட முடியாது அப்படின்ற வாதங்கள் வச்சதா அப்படின்றத குறிப்பிட்டிருந்தீங்க. வேற என்னென்ன விஷயங்களை முன் வச்சிருந்தாங்க? தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை பல்வேறு விஷயங்கள் வந்துட்டு மனுவில் வந்துட்டு கூறப்பட்டிருந்தது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட வேலை ஆணை, அதாவது பாதிக்கப்பட்டு வேலை ஆணை பெறுபவர்கள் வழக்கில் தரப்பிலான அந்த சேர்க்கப்படவில்லை எனவும், அதே போல அவர்களின் விளக்கத்தை கேட்காமல் உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை வந்துட்டு மீறி முன்வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இது மனிதாபிமான அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு என்றும், பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி பாதுகாப்பு வாதிட்டாளர், அதே போல அரசியலமைப்பு பிரிவு 162 கீழே நிர்வாக அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வேலைகள் வழங்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு சார்பாக தனது மனுவில் கூறியிருந்தார்கள். அதே போல தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதையும் உதாரணமாக அவர்கள் வந்து கூறியிருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அதே போல பாதிக்கப்பட்டவர்கள் வந்துட்டு பல்வேறு விஷயங்களை கேட்டுதான் இந்த மனுவில் வந்து தங்கள் மனுவை வந்து தாக்கல் செய்திருந்தார்கள். அவர்கள் தரப்பிடமிருந்து குறிப்பாக அரசுடன் இணைந்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தாரும் உச்சநீதிமன்றத்தில் அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில உயிரிழந்தவர்களுடைய அந்த குடும்பங்களுக்கு நிரந்தர நீதி பாதுகாப்பு தேவை என்பதால அரசு வேலையை தொடர அனுமதிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையுடன் தான் அவர்கள் தரப்பும் அந்த மனுவை வந்து தாக்கல் செய்திருந்தார்கள். எனவே இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணையின் போது பாதிக்கப்பட்டவர்கள் அரசு தரப்பு எதிர்மனுதாரர்களுடைய அந்த அனைத்து வாதங்களையும் பதிவு செய்து கொண்டுதான் தற்போது உயர்நீதிமன்ற அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து எதிர்மனுதாரர்கள் பதிலளிக்க நோட்டீஸ் பிறப்பித்து வழக்கை ஒத்திவைத்திருக்கின்றார்கள். விக்னேஷ். ராஜு, இப்ப இடைக்கால உத்தரவு மட்டும்தான் வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து மனுதாரருக்கும் அரசுக்கும் ஒரு சாதகமான ஒரு சூழலா நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வழக்குல பொறுத்த வரைக்கும் வேற என்னென்ன முக்கியமான விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ நீதிபதிகள் குறிப்பிட்டதுல? கண்டிப்பாக, அதாவது ஏற்கனவே இந்த இது போன்ற விவகாரங்கள்ல உச்சநீதிமன்றம் ஏற்கனவே முந்தைய பல்வேறு வெவ்வேறு வழக்குகள்ல என்னென்ன தீர்ப்புகள் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை வந்து ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் வந்துட்டு அந்த வழக்கு விசாரணையின் போது வாதங்கள் வந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. எனவே அடுத்த கட்ட விசாரணையின் பொழுதும் கூட இந்த இடைக்கால தடையை நீக்குவதற்காக எதிர்மனுதாரர்களும் தங்களுடைய அந்த தரப்பு வாதங்களை முன்வைப்பார்கள். அதே போல தமிழ்நாடு அரசு அதே போல பாதிக்கப்பட்டு மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிடமிருந்து இந்த தடையை முழுமையாக அமல்படுத்த அது மீண்டும் அரசாணையை வந்துட்டு உறுதி செய்யும் விதமாக அவர்கள் தரப்பினுடைய அந்த வாதங்கள் இருக்கும் என எதிர்பார்க்கலாம். ராஜு, இப்ப நம்ம சென்னையில நடக்கும்போது உயர்நீதிமன்றத்துல அடுக்கடுக்கான பல்வேறு கேள்விகளை அரசுக்கு எதிராக எழுப்பியிருந்தாங்க. குறிப்பா பல்வேறு சம்பவங்களை குறிப்பிட்டுமே அவங்க எழுப்பியிருந்தாங்க. ஆனா இப்போ நீங்க அங்க இன்னைக்கு அரசு தரப்புல இருந்து கூறும்போது அரசின் கொள்கை முடிவுல தலையிட முடியாது அப்படின்ற ஒரு முக்கியமான வாதத்தையும் வந்து முன்வச்சிருக்கிறாங்க. இதுல குறிப்பிட்ட சாராம்சம்னா வேற என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்கப்பட வேண்டியிருக்கு? கட்டாயமாக, அதாவது இந்த வழக்கு விசாரணை பொறுத்தவரை ஏற்கனவே பல்வேறு முந்தைய வழக்குகளை வந்துட்டு குறிப்பிட்டோம். அதே போல இந்த வழக்கினுடைய முக்கிய அம்சங்களை வந்துட்டு குறிப்பிட்டுதான் வாதங்கள் வந்துட்டு அனைத்து தரப்பிடமிருந்து வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த நியமனங்கள் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 14 மற்றும் 16 மீறுவதாக நீதிமன்றம் வந்துட்டு கூறியிருந்தது. அதே போல இந்த பொது வேலை வாய்ப்பு அரசால் தூக்கி எறியப்படக்கூடாது. அதே போல அரசியலமைப்பு விதிகளின் படி இந்த தகுதி அடிப்படையில் பெற வேண்டும் என்பதையெல்லாம் நீதிபதிகள் வந்துட்டு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து தங்களுடைய அந்த உத்தரவில் வந்து குறிப்பிட்டிருந்தார்கள். அதே போல ஏற்கனவே கருணை அடிப்படையில் வேலை காத்திருப்பவருடைய அந்த பட்டியல் புறக்கணிப்பது இவ்வாறு வேலை வழங்க முடியாது என அவர்கள் வந்துட்டு தனது தீர்ப்பில் வந்துட்டு குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே அதற்கான ஒரு உத்தரவு தான் உயர்நீதிமன்றத்தால் அந்த தடையானது விதிக்கப்பட்டிருந்தது. அதனை எதிர்த்துதான் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்குகள் வந்துட்டு பதிவு செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்கு விசாரணையின் போது அனைத்து தரப்பிடமிருடைய தங்களுடைய அந்த வாதங்களை முன்வைத்தார்கள். குறிப்பாக அரசினுடைய அந்த கொள்கை முடிவுல உயர்நீதிமன்றம் தலையிட முடியாது, அரசாணை ரத்து செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கை இல்லாத நிலையில நீதிமன்றம் இந்த உத்தரவை வந்து ரத்து செய்ய முடியும் என்ற ஒரு விஷயங்களை வந்துட்டு தமிழ்நாடு அரசு சார்பாகவும் முன்வைத்திருந்தார்கள். அது போல எதிர்மனுதாரர்கள் சார்பாகவும் உச்சநீதிமன்றத்தினுடைய முந்தைய வழக்குகளுடைய அந்த தீர்ப்புகளை வந்துட்டு சுட்டிக்காட்டி அரசு வேலை எவ்வாறு வழங்க முடியும் வேண்டும் போன்ற விஷயங்களை வந்துட்டு அவர்கள் தரப்பு வாதங்களாக முன்வைத்திருந்தார்கள். எனவே முதல் கட்ட அந்த விசாரணையில் தான் இன்றைய தினம் அந்த உத்தரவானது இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்ட விசாரணையின் போது கூடுதலான அந்த வாதங்களும் வந்துட்டு முன்வைக்கப்படும் என எதிர்பார்க்கலாம். அதே போல அடுத்த கட்ட விசாரணையில் இந்த இடைக்கால தடை முழுமையாக அமல்படுத்தப்படுமா அல்லது இடைக்கால தடை நீக்கப்படுமா போன்ற விஷயங்கள் வந்துட்டு தெரிய வரும். விக்னேஷ். கரூர் சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு தவிக அரசு சார்பாக அரசு வேலை வழங்கப்பட்டிருந்தது. அதனை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் தற்போது உயர்நீதிமன்றத்தின் அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அரசின் கொள்கை முடிவில் உயர்நீதிமன்றம் எவ்வாறு தலையிட முடியும் என்று தமிழக அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. 31 பேரின் குடும்பத்தினருக்கு ஜூலை 10ஆம் தேதி அரசு வேலை வழங்கப்பட்டிருந்தது.
கரூரில் இறந்தோர் குடும்பத்திற்கு வேலை தரக்கூடாது என கூற நீங்கள் யார் என்று நீதிபதிகளும் கேள்வியை எழுப்பியிருந்தார்கள். அரசு வேலையை எதிர்த்த மனுதாரருக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வியை எழுப்பியிருந்தார்கள். அரசு வேலை எப்படி தர வேண்டும் என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருப்பதாக மனுதாரர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. தங்க தமிழர்களை தாங்கும் விருதுகள் புதிய தலைமுறை தமிழன் விருதுகள் 2026 ஆகஸ்ட் 14 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு சென்னை வர்த்தக மையம், நந்தம்பாக்கம், சென்னை.